உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீனு, நீ இதுக்கு முன்னாடி தானா ஒரு முடிவெடுத்து சில விஷயம் பண்ணிருக்க. அதனால நம்ம குடும்பத்துல பல பிரச்சனைகள் வந்திருக்கு. எதையுமே வெளிப்படையா பேசினாதான் நம்ம மனசுல இருக்கிறது மத்தவங்களுக்கும் தெரியும். இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ற? மாமா, நான் சொந்தமா எடுத்த முடிவு எல்லாமே இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்னால உங்க கௌரவத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில என்ன நடந்தா, யார் இருந்தா நான் நல்லா இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதில் எனக்கு சம்மதம் தான் மாமா. என்னங்க முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு? காஃபி அவ்வளவு நல்லா இருக்கா என்ன? காஃபி எப்பவும் போல நல்லாதான் இருக்கு. ஆனா ஏன் சந்தோஷத்துக்கு காரணம் வேற. என்ன காரணம்? இந்த வீட்ல நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டிய நான் மாயா கிட்டியும் சீனு கிட்டியும் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் முடிவுதான்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ற முடிவை கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. தீர யோசிச்சதுக்கு அப்புறம் தெளிவான ஒரு முடிவு கண்ணுக்கு தெரியுது. என்னங்க அந்த முடிவு? சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்ப மாயா? அவ வாழ்க்கைக்கும் நாம தானே பொறுப்பு. அதுக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டேன். கதிருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அது நடந்தா மாயாவும் நம்ம வீட்டிலேயே இருப்பா. குடும்பத்திலையும் எந்த குழப்பமும் இருக்காது. நீ என்ன சொல்ற? சின்ன பசங்களே உங்க முடிவுக்கு சரின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர நீங்க. எல்லார் வாழ்க்கைய பத்தியும் நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இந்த கல்யாண விஷயமா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதுல முழு சம்மதம் தான். என்னங்க உங்க முடிவை வீட்டுல எப்ப சொல்ல போறீங்க? சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும். மாயாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்கணும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்சு வேஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்து நானே எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறேன். நல்லதுங்க. சாரு, சாரு, இந்த பக்கம் வா. ஐயோ, அத்தை என்னாச்சு அத்தை? இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேம்மா. அப்படின்னு சந்தோஷம் நீ? சாரு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அப்படி நினைச்சுதானே நானும் இங்க இருக்கேன். ஆனா இன்னும் என்ன, வெயிட்டிங் லிஸ்ட்லயே தான் இருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன நீ சொல்றீங்க? அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருந்தத வரும்போது நான் கேட்டேன். கல்யாண விஷயத்துல அண்ணனே முடிவெடுத்துட்டாரு. சாருக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா. டேய், நான் என்ன வேஷம் போடணும்னு நீ ஏன் சொல்ற? ஏன்னா நான் தான் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேனே. உங்க ரெண்டு பேருக்கும் ஏத்த கேட்டப்ப நான் சொல்றேன். மாயா, நீ வள்ளி வேஷம் போடு. வள்ளி வேஷமா? எந்த வள்ளி?
இந்த மாடசாமி சம்சாரம் 3வது தெருவுல இருக்காளே அவளா? சித்தப்பா முருகரோட வள்ளி. ஓ ஸ்ரீவள்ளியா? ஸ்ரீவள்ளி அதேதான். தனா, நீ தெய்வான கேட்ட போடு. எதுக்கு? ஏன்னா நான் முருக வேஷம் போட போறேன்ல. முருகரா? ஆ, நீயா? நான் தான். நீ ஏய் ஏய், இப்ப எதுக்கு இந்த பேய் சிரிப்பு? உன் மூஞ்சிக்கு முருகர் வேஷம் எல்லாம் சரியா இருக்காது. ஆ, அப்ப கிருஷ்ணர் வேஷம் போடவா? ஆ, அதுக்கு அழகா இருக்கணுமே. ஆ, நீ குட்டி சாத்தா வேஷம் போடு. அதுதான் சரியா இருக்கும். ஐயோ, நான் எப்படி உன் வேஷம் போட முடியும்? ம். பாட்டி பாருங்க பாட்டி இவன. டேய் விடேண்டா, அவங்க ஏதோ வேஷம் போட்டுட்டு போறாங்க, விடே. அப்படிலாம் எப்படி பாட்டி விடுறது? அது கரெக்டா அமைய வேண்டாமா? நான் முருகன், மாயா வள்ளி, தனா தெய்வான. இந்த காம்போ தான் சரியா இருக்கும். அப்படியே 3 பேரும் இந்த கெட்ட போட போய் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்படிலாம் என்னால போட முடியாது. மாயாவும் போட மாட்டா. இல்ல இல்ல, அந்த வேஷம் தான் போடணும். கதிரவா, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போட்டுட்டு போகட்டுமே. இல்ல சித்தப்பா, எதிர்காலத்தை மைண்ட்ல வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அண்ணி கவனிச்சிங்களா? கதிர் மாயாவா கல்யாணம் பண்ணிக்க போறதுதான் சுத்தி வளைச்சு சொல்றோம். எப்படியும் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடந்தா போதும். மாயா வள்ளி, நான் முருகன், அதுதான் சரியா இருக்கும். டேய், அவங்க என்ன வேஷம் போடணும் நீ என்ன சொல்ற? நான் சொல்றது இருக்கட்டும், நீ என்னடா வேஷம் போட போற? ஏன் நாங்கெல்லாம் முருகன் வேஷம் போடக்கூடாதா? டேய், ஏன் சிரிக்கிற? பிரதர், எனக்காவது பரவாயில்ல, உன் மூஞ்சிக்கு தாடியே செட் ஆகல, அப்புறம் எப்படி உனக்கு முருக வேஷம் செட் ஆகும்? முருகனுக்கு தாடி இருக்கா இல்லையான்னு நீ போய் பார்த்துட்டா வந்த? தமிழ் கடவுள்னா தாடி மீசெல்லாம் இருந்திருக்கும். அது நீயே ஒத்துக்கிட்டல, அப்ப விடு, நானே முருகன் வேஷம் போட்டுக்கிறேன். ஷேவ் பண்ணாத தாடி வச்ச முருகரு. டேய் டேய், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முருகர் வேஷம் போடுங்கடா. நானே போட்டுக்கிறேன் மாமா. அவ்வளவுதானே? போடு மாமா போடு. மாமா, ஆ? இவனுக்கெல்லாம் முருகன் வேஷம் செட் ஆகாது. பிள்ளையார் வேஷம் வேணா கரெக்டா இருக்கும். கதிரு, அவனுக்கு என்ன தொப்பையா இருக்கு வேஷம் போடுறதுக்கு? சித்தப்பா, இவனுக்கு தொப்பை வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா பிள்ளையார் மாதிரி வரலாறு இருக்கே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.